ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான சோயா கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு ஒரு பவுலில் 200 கிராம் சோயா எடுத்துகிட்டு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டுருவோம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. அப்புறம் இது கூடவே ஊற வச்சிருந்த சோயாவை தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே பொடியாக நறுக்குன்னு ஒரு வெங்காயம் சேர்த்துப்போம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ உருண்டை எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான சோயா கோலா உருண்டை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.